ஈஸியாக சொல்லி தரப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களோட இந்த களிமாவை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது நம்மளை எங்க இருந்தெல்லாம் நம்மளை தூக்கி கொண்டு வந்து ஒரு உயர்ந்த பதவியில் வச்சிருக்குங்கிறத நாம உணரலாம். இப்ப இன்னைக்கு எவ்வளவுதான் இந்த உலகத்துல வந்து செல்வங்களை சம்பாதிச்சுட்டு பதவிகளை சம்பாதிச்சுட்டு நல்ல ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவனுக்கு மன நிம்மதி இல்லை. நல்ல எல்லாத்தையும் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறான். ஆனா அவனுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து நிம்மதி பெறுவதற்கு ஒரு வழி இல்லை. அவன் வந்து யாரை வணங்குறது, யாருக்கிட்ட அவன் பாவ மன்னிப்பு தேடணும், யாரை அவன் திருப்தி கொள்ள வேண்டும், இதையெல்லாம் யோசிச்சு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக மனிதன் போயிடறான்னு சொன்னா தன்னுடைய மூளையை கொண்டு இந்த அண்ட சராசரங்கள்ல எல்லாம் ஆராய்ச்சி செய்யறான். ஆராய்ச்சி செஞ்சு இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இதுல என்னென்ன கேலக்சிகள்லாம் இருக்குது, எங்கெல்லாம் மனிதன் வாழலாம், இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்றவன் தான் யாரை வணங்க வேண்டும் என்பது தெரியாம தன்னை மாதிரி ஒரு மனிதனுடைய காலில் விழுறான். அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 100 கோடிக்கு மேல மனிதர்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா. இந்த நாட்டில் நான் நினைச்சா பிரதமர் ஆக முடியுமா? முடியாது. அது மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் நாளைக்கு பிரதமர் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சா ஆசைப்பட்ட நடக்குமா? நடக்கிறது கேள்விக்குறியான விஷயம். இந்த பிரதமர் பதவியை எவன் அடைஞ்சிருக்கிறானோ அவன் எந்த அளவுக்கு திரும்ப கீழ்த்தரமா போயிடுறான். அவங்கிட்ட இந்த லாயிலாக வராததனுடைய விளைவு நமக்கு நம்மளுடைய முன்னாள் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பிரேமானந்தாவோட காலில் விழுந்தான். இன்னும் ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருக்கிறான், தன்னை மாதிரியே வந்து மனசுலங்களை வந்து சுமக்கக்கூடிய மனிதன் காலில் சர்வசாதாரணமா விழுறான். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டா சினிமா நடிகன் எடுத்துங்க, அவங்ககிட்ட இல்லாத காசா அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒவ்வொரு கீழ்த்தரமான வேலை செய்யறாங்க. அதே மாதிரி பார்த்தா தனக்கு வந்து நிம்மதி கிடைக்குன்னு சொல்லி சாமியார்கிட்ட குடும்பத்தோட போகும்போது அவனுடைய குடும்பம் மானத்தெல்லாம் இழந்து இன்டர்நெட்ல போட்டு அவனுடைய மானத்தை வெளியிடுறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எவ்வளவுதான் இந்த உலகத்தில் அவன் வந்து அறிவுகளை பெற்றிருந்து செல்வங்களை பெற்றிருந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற இந்த கலிமா அவனுடைய வாழ்க்கையில வராதனுடைய விளைவு அவன் தரந்தாழ்ந்து போறான், மனிதர்களை கும்பிடுறான், மிருகங்களை வணங்குறான். நிர்வாணமாக நாம் வந்து இறைவனுடைய திருப்தி அடையணும் போறான். பெற்ற பிள்ளைய இன்னைக்கு அதாவது இந்த வருஷத்துல இந்த 2010 பாத்தீங்கன்னு சொன்னா திருச்சியில சொந்த மகனை அதுக்கு பலியிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாரை வணங்குறது, யார் இறைவன், இந்த ஒரு விஷயம் தெரியாத எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போறான் பாத்தீங்களா? தன்னுடைய மனைவியை கொண்டு போய் சாமியார்கிட்ட விடுறது, பிள்ளைங்களை பலியிடுறது, நிர்வாண பூஜைகள் செய்வது, உண்டியல்ல கொண்டு போய் கோடிக்கணக்கா பணத்தை குட்டுறது, அங்க போயிட்டு நிம்மதி தேடுற, இங்க போயிட்டு தேடுறன்னு சொல்லி இப்படி வந்து தன்னுடைய நிலையை வந்து இந்த அளவுக்கு உலக விஷயங்கள்ல உயர்த்தி இருக்கிறானோ அதே அளவுக்கு தாழ்ந்து போறான். ஆனா நம்ம எடுத்துக்கிடுங்க, ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்காத முஸ்லீம் கூட ஒரு கல்லுகிட்ட போய் வணங்கன்னு சொன்னா வணங்க மாட்டான். இது கிடையாது தன்னை படைச்சதுன்னு சொல்லி தெளிவா இருக்கிறான். இதை நம்ம உணர்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தூணாக இஸ்லாத்துல சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நம்ம ஏத்துக்கிறதுல பல விஷயங்கள்ல நாம இந்த உலகத்துல உயர்ந்து நிக்கிறோம். ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு சாதாரண பிரச்சனை, இது இஸ்லாத்தினுடைய களிமா, இதை நம்ம மாத்திட்டோம்னு சொன்னா முஸ்லீமா இருக்க மாட்டோம் இப்படிங்கிறதோட விளங்கி நாம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 2வது என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முன்னிறுத்துறாங்க. தொழுகைய இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி விளங்கி இருக்குன்னு சொன்னா இது ஒரு பாரதூரமான விஷயமா நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது இல்லாம இந்த தொழுகை அப்படி விளங்கப்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு நாம வந்து தொழுவுங்கன்னு யாருகிட்ட யார் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்யறோம், நீங்க தொழுவுங்க. இந்த கொள்கைய இந்த காரியங்கள்ல தான் கட்டி எழுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மக்களுக்கு நாம திரும்ப திரும்ப சொல்றோம் தொழுகுங்க, தொழுகையை நீங்க பேணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன காரணம்? இந்த தொழுகை ஏதோ அல்லாஹ் வந்து இந்த முஸ்லிம் சமுதாயத்து மீது இடையூறு தர்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டான்.
டைம் இருக்க மாட்டுது. காலையில தொழுகிறோம், திரும்ப மத்தியானம் தொழுகணும், திரும்ப சாயந்தரம் தொழுகணும், திரும்ப வந்து சாயந்தரம் தொழுகணும், திரும்ப நைட்டு தொழுகணும், இது இல்லாம இரவு தொழுக, இப்படி எல்லாம் வந்து நமக்கு வந்து இப்படி வணக்கத்தை போட்டு அள்ளி இறைச்சிருக்கிறானே, இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா நினைக்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ் செஞ்சிருக்க இந்த தொழுகை நமக்கு கடமையாகி இருக்கிறானே, ஒரு ஊரை அப்படியே யோசிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல இதை விட ஒரு அற்புதமான ஒரு செயல் மனிதன் வந்து நிம்மதி பெறுவதற்கு, மனிதன் நேரான பாதையில தினந்தனம் செல்வதற்கு, மனிதன் முதல்ல அவனுடைய கண்ட்ரோல்ல இருப்பதற்கு தொழுக மாதிரி ஒரு விஷயம் எந்த சித்தாந்தத்திலையும் கிடையாது. நீங்க எதை எடுத்து கரட்டி பார்த்தாலும் ஆன்மீகங்கிற பேர்ல ஒண்ணு அவனையே அவமதிச்சுக்கிடுவான், இல்லைன்னா ஆன்மீகங்கிற பேர்ல மனித சிந்தனைக்கு எல்லாம் ஒத்து வராத காரியத்தை செய்வான். ஆனா இஸ்லாம் செய்து பாருங்க, காலையில எந்திரிச்சு உன்னுடைய படைத்த ரப்பை நீ வணங்குன்னு கடமையாக்கிது. ஆனா நாம் அப்படியே நேர்மாட்டம் என்ன செய்யறோம், காலையில சுபூத்து தொல்லை பிடிச்ச வேலை, இந்த மாதிரி நைட்ல உட்கார்ந்து பயான் கேட்கிறதோ இல்ல ஒரு இடத்துல போய் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதோ பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க 5 மணிக்கு எந்திரிச்சு வர்றது கடினமா நினைக்கிறோம். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் நமக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி பிரஷர் அதிகமாயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி போனா அவன் முதல்ல சொல்றான், நீங்க மருந்து சாப்பிடுறதோட சேர்த்து நீங்க ஆலயங்களுக்கு எல்லாம் போங்க. அவன் பொதுவா சொல்றான், ஒண்ணு சர்ச்சுக்கு போங்க, இல்லைன்னா மசூதிக்கு போங்க, இந்த மாதிரி சொல்றான். காரணம் என்ன, மனிதனுடைய மனசு வந்து இறைவனோட ஒன்றி போகும்போது அவனுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வந்து நம்ம விட்டு போயிடுது. இப்ப நம்ம மாதிரி நமக்கு என்ன சொல்லுது, இந்த மாளிகை உள்ளக்க வந்ததுக்கு அப்புறம், இந்த வீட்டு உள்ளக்க இஸ்லாம் உள்ளக்க நுழைந்ததற்கு பின்னால் முதல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு 2வது கடமை இஸ்லாம் தூக்கி போடுது, நீ 5 நேரம் தொழுகணும். 5 நேரம் தொழுகையில சுபஹ் தொழுகை எடுத்து பாருங்க, காலையில எந்திரிச்சு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ரப்புல் ஆலமீனோட நன்றி செலுத்துற ஒரு விதம் இஸ்லாத்தை தவிர வெளியில இருக்குதா? இதை நம்ம என்னடான்னா கபூர்ல கேள்வி கணக்கு கேட்பாங்க, மறுமையில வந்து முதல் கேள்வி, இதெல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்தி நம்ம தொழுகிறோம். எப்படி தொழுகிறோம்? இது வந்து மறுமையில கொண்டு போய் நம்மளை வந்து நரகத்துக்கு போடுவோம். அதிகமான பேருடைய தொழுகை எப்படி தொழுகிறாங்க, முதல்ல நரகத்துல தூக்கி எல்லாம் போட்டுருவானா, அப்ப நான் தொழுகிறேன், அதுவும் ஒரு வகையில ரைட்டு. அதே நேரத்துல இந்த தொழுகை நமக்கு எப்படி ஆக்கியிருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தன் காசை கொண்டு போய் கோடி கோடியா கொட்டி இறைவனுடைய அருள் தேடுறாங்க. ஒரு பைசா செலவு இல்லாத 5 மணிக்கு காலையிலே வா பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ் நீ கைகட்டி நின்று தொழுது, அதுக்கு அல்லாஹ் எப்படி போடுறாங்க பாருங்க. முதல் வேலை தொழுகையினுடைய சிறப்பு நம்ம தனிமையில உட்கார்ந்து யோசிச்சா சுப்ஹானல்லாஹ், இது மாதிரி ஒரு சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரங்கள். காலையில போயிட்டு அல்லாஹ் தொழுகிறோம், தொழுதோன்னு என்ன நடக்குது, காலையிலேயே இறைவனுடைய தொடர்பு நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றி வந்துருதா. திரும்ப என்ன, அடுத்து நம்மளுடைய உலக விஷயத்துக்காக நம்ம அப்படியே மூவ் பண்ணி போறோம். அடுத்து என்ன நடக்குது, மத்தியானம் ஒரு தொழுகை எல்லாம் சொல்றான். இந்த காலையில இருக்கக்கூடிய இந்த 6-7 மணி நேரத்துல எவ்வளவோ உலகத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. குடும்பங்களை சந்திச்சு, பள்ளிக்கூடம் போறது இருந்தா அங்க போய் சந்திக்கணும், வேலைக்கு போறது இருந்தா ஆபீஸை பார்க்கணும், பிசினஸா இருந்தா பிசினஸை பார்க்கணும். இதுக்கு இடையில எல்லாம் இந்த உலக தொடர்புகள் வந்து ஒரு மாதிரி போகும்போது மனுஷன் அப்படியே டயர்டாயிடுறான், இல்லைன்னா கோவப்பட்டுறான், பிக்ஸ் ஆயிடுறான், கவலையில விழுந்துடுறான். அப்படியே தூக்கி போடுது பாருங்க இஸ்லாம். திரும்ப உன்னை படைச்ச வேண்டிய நினைவு சொன்னா அப்படியே கிளியர் ஆயிடும். அப்படியே இந்த காலையில இருக்க வேலை பிரச்சனை, டென்ஷன், அது இது, யார் பேர் சண்டை போட்டிருப்போம், மன வருத்தங்கள், பணம் இல்லாத கவலை, நோய் நொடி, காதல விழுந்து மரண செய்தி, இது எல்லாம் வந்து இப்படியே அட்டாக் ஆகி நிற்கும் போது திரும்ப போயிட்டு அப்படியே பள்ளிவாசலுக்கு போய் ஒரு 4 ரக்காத் தொழுதுட்டு வந்தா அப்படியே தன்னுடைய சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு வரானா இல்லையா? மனசுல இருக்கிற கிட்ட எண்ணங்கள் தன்னை விட்டு போகுதா இல்லையா? இந்த போகுதுங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் ஒரு அழகான ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தோட சொல்றாங்க. ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், 5 தடவை நம்ம தொழுகிறதுனால என்ன பயன் கேட்கிறார். திரும்ப தொழுவ சொல்றீங்களா, தொழுகிறதுனால என்ன பயன் இந்த உலகத்துல? அழகா நபிஸா சொல்றாங்க, உங்களுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு ஓடை ஓடுகிறது என்றால் அதில் ஒருவர் குளித்து கொண்டிருக்கிறார், 5 நேரம் குளிக்கிறார், அவருடைய உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா? இருக்காதுன்னு சொல்றாரு நபித்தோழர். அதே மாதிரி நீங்கள் 5 தடவை தொழுகைக்கு சென்றால் உங்களுடைய உள்ளம் திரும்ப சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். காலையில் நினைச்சிருப்போம், அனிஃபா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, எனக்கு பிடிக்க மாட்டேதே அப்படின்னு, அப்படியே